Hi friends, so last video la hoops la polymorphism na enna அப்படின்றத பத்தி தான் பார்த்தோம். So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா keywords na என்ன அப்படின்றது தான். So இப்போ நீங்க polymorphism யூஸ் பண்ணப்போ நம்ம this is super அப்படின்ற keywordலாம் யூஸ் பண்ணியிருப்போம். So அதெல்லாம் எதுக்காக? இப்போ நம்ம polymorphism யூஸ் பண்ணும்போது இல்ல inheritance நீங்க பண்றீங்க அப்படினாலுமே childக்கு மட்டும் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. பேரண்டோட பிஹேவியர்ஸை நம்மளால டைரக்டாவே சைல்டோட ரெஃபரன்ஸ் வச்சு கால் பண்ண முடியும். உங்க பேரண்ட் கிளாஸ்லயும் சைல்டு கிளாஸ்லயும் ஒரே மாதிரியான நேம்ஸ்ல மெத்தட்ஸ் இருக்கு இல்ல ஒரே மாதிரியான நேம்ஸ்ல வந்து ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படினா பேரண்டோட பிஹேவியரை டைரக்டா நம்மளால கால் பண்ண முடியாது. அப்பலாம் நம்ம கீவேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கீவேர்ட்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியுமே வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா கிளாஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நியூன்ற கீவேர்ட், ஒரு வேரியபிளை ஸ்டாட்டிக்காக கிரியேட் பண்ணோம்னா ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட், இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஜாவால நிறைய டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கு. ஸோ என்ன அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கீவேர்ட் அப்படின்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜாவாவில் என்ன ரைட் பண்ணாலுமே இப்போ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லை ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க இல்லை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலுமே வந்து கிளாஸ் கிரியேட் பண்ண போறீங்கன்னா கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க. இல்லை வேரியபிள் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா டைப் மென்ஷன் பண்ணுவீங்க இல்லையா, இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட் பைட்டு ஷார்ட்னு, அந்த இன்ட் பைட்டு ஷார்ட் இது எல்லாமே ஒரு கீவேர்டு தான். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல நியூ அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே என்ன அப்படின்னா கீவேர்டு தான். இந்த கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ கம்பைலருக்கு ப்ரோக்ராமர் இந்த மாதிரி ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்டீஜரில் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்டு a = 10. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த கீவேர்ட் இன்ட் அப்படின்ற கீவேர்டு எனக்கு கம்பைலருக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, இன்ட்டுன்ற டைப்பில் ப்ரோக்ராமர் ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை கிளாஸ் ஏன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏ அப்படின்ற நேமில் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது நீங்கள் வந்து வேரியபிளை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன டைப்புன்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு அங்கே டேட்டா டைப் தேவைப்படும். யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே ஒரு கீவேர்டு தான். கிளாஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு உங்களுக்கு வேணும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நியூ அப்படின்ற கீவேர்டு வேணும். ஸோ இந்த மாதிரி கீவேர்டு அப்படின்றது ஸோ ப்ரோக்ராமர் என்ன க்ரியேட் பண்ணியிருக்காங்க, என்ன டைப்பில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிளாஸ் க்ரியேட் பண்ணனாலும் அங்கே ஒரு கீவேர்டு எனக்கு தேவைப்படுது, வேரியபிள் க்ரியேட் பண்ணனாலும் அங்கே ஒரு கீவேர்டு தேவைப்படுது, மெத்தட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாலுமே அங்கே வந்து எனக்கு கீவேர்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ மெத்தடுக்கு என்ன கீவேர்ட், மெத்தடுக்கு நேம் தானே கொடுப்போம் அப்படின்னா மெத்தட் வந்து ரிட்டன் டைப்பா நான் ரிட்டன் டைப்பா அரேல்ஸ் அது வந்து என்ன மாடிஃபையர் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, இது எல்லாமே என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் அப்படின்றது. ஸோ ஜாவாவில் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களால் யூசர் டிஃபைனாக யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்ட்டு a = 10ன்னு வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன் ஸ்ட்ரிங். ஸோ இங்கே வேரியபிள் வந்து நான் எஸ்ன்னு கொடுக்காம இன்ட்டுன்னு கொடுக்கலாமா, வேரியபிளுக்கு நேம் வந்து இன்ட்டுன்னு கொடுக்கலாமா, இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு நான் வந்து ஸ்ட்ரிங்குக்கு வேல்யூ அசைன் பண்ணலாமா அப்படின்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அங்கே நீங்கள் உங்களோட கிளாஸ் நேமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் தான் இங்கே கொடுக்குறீங்க. வேரியபிளுக்கு என்ன நேம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னு கொடுக்கலாம், பின்னு கொடுக்கலாம், எஸ்ன்னு கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். ஓபிஜே கொடுத்துருக்கோம், நிறைய கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். ஆனால் ஜாவாவில் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூசர் டிஃபைனாக நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் நேம் என்ன வேணால் மேனுவலாக கொடுத்துக்கலாம். பட் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இருக்கக்கூடிய இந்த கீவேர்ட்ஸ் எதையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஜாவாவில் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் எதையுமே நீங்கள் வந்து யூசர் டிஃபைன்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடியே வந்து நிறைய கீவேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் இதெல்லாம் கீவேர்ட்ஸா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒவ்வொரு கீவேர்டுக்குமே ஒவ்வொரு ஒர்க் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதில் ஜாவா பொறுத்த வரைக்கும் ஒரு 50 கிட்ட எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் நிறைய கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறேன். அண்ட் தென் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஊப்ஸில் ஒரு சில கீவேர்ட்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். திஸ்னா என்ன, சூப்பர்னா என்ன, பேரண்டோட பிஹேவியர்ஸை கால் பண்ண, கரண்ட் கிளாஸோட ரெஃபரன்ஸையும் கால் பண்ணுறதுக்குன்னு திஸ் சூப்பர்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ அந்த கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் அது இல்லாமல் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த கீவேர்டு எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்கில் நம்ம தனித்தனியாக பார்ப்போம் அதுக்கான மீனிங்ஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, இப்போ ஊப்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிற கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நியர் 50 கிட்ட எனக்கு கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, நம்ம டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ டேட்டா டைப்ஸில் நம்ம பார்த்தோம்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்த எல்லாமே ஒரு கீவேர்ட்ஸ் தான். ஸோ பைட் அப்படின்ற ஒரு டைப் பார்த்தோம். அதே மாதிரி ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு, டபுள், ஃப்ளோட்டு, கேரு, பூலியன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய 8 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே என்ன அப்படின்னா எனக்கு கீவேர்ட்ஸ் தான். இது 8மே கீவேர்டு தான். இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா டைப்பில் பார்த்தது. ஸோ இந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸ் எதையுமே நீங்கள் யூசர் டிஃபைன்டாக எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பைட்டுன்னு கொடுத்து கிரியேட் பண்ணக்கூடாது. இல்லை ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரியபிளுக்கும் இந்த நேமில் ஏதாச்சும் ஒரு நேமை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இது 8மே எனக்கு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் தான். அண்ட் தென் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்ததுல எதெல்லாம் கீவேர்டு அப்படின்னா, ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ இஃப்ன்ற ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் எல்ஸ் அப்படின்றது, ஸ்விட்ச்சு, அண்ட் தென் நீங்கள் ஸ்விட்சுக்குள்ளே கேஸஸ் கொடுத்துருப்பீங்க, அதுக்கு யூஸ் பண்ண கேஸ் அப்படின்றது. கேஸில் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட்டில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும், அந்த டிஃபால்ட்டு. அண்ட் தென் ஒயிலு, டூ, ஸோ அதுக்கப்புறம் அந்த லூப்பில் ஃபார், பிரேக் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டினியூ யூஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் லூப்பில் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், மெத்தட்லேயும் ரிட்டர்ன் கொடுத்துருப்போம். ஸோ ரிட்டர்னு, ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் தான். ஸோ இங்கே டேட்டா டைப்ஸில் ஒரு 8 டைப்ஸ் பார்த்துருக்குமா? இந்த 8மே கீவேர்ட்ஸ் தான். அண்ட் தென் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் இதில் ஒரு 11. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த எதையுமே வந்து நீங்கள் யூசர் டிஃபைன்டாக எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து இதுக்கப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நம்ம கிளாஸ் ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணும்போதும் நம்ம நிறைய கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னு பார்க்கும்போது ஸோ இதுலேயும் ஒரு சில கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ் அப்படின்றது கிளாஸ் மாதிரி தான். ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்றதுலாம் நம்ம இனிமேல் பார்ப்போம். ஊப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஊப்ஸில் இப்போ கரெக்டாக நம்ம என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், திஸ் இஸ் சூப்பர், அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ்லாம் ஊப்ஸில் வரக்கூடிய கான்செப்ட் தான். ஸோ அது எல்லாமே பார்ப்போம் இனிமேல். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா? நம்ம இன்ஹெரிட் பண்ணும்போது என்ன கீவேர்டு யூஸ் பண்ணோம்? எக்ஸ்டெண்ட் அப்படின்றது. ஸோ எக்ஸ்டென்ஸ், இம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, இனிமேல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இன்டர்ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது. அண்ட் தென் திஸ் சூப்பர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் சூப்பர் அப்படின்ற கீவேர்ட்ஸும் இருக்குது. ஓகேவா? இது வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னு பார்க்கும்போது அது ரிலேட்டடாக இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, இது இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கிளாஸை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸில் ஒரு எக்ஸ்டெண்ட் அப்படின்றது வந்து கிளாஸ் டு கிளாஸ் நீங்கள் ரிலேஷனை மேக் பண்ணுறதுக்கு, இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது கிளாஸ் டு இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் ஒரு ரிலேஷனை மேக் பண்ணோம் அப்படின்னா அப்போ இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. திஸ்ன்றது கரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை கெட் பண்ண, சூப்பர் அப்படின்றது பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் கெட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து இதுக்கான கீவேர்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னென்னு பார்ப்போம். அங்கே ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஸோ இங்கே என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரை, கேட்ச், ஃபைனலி, ஸோ அண்ட் தென் வந்து த்ரோஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இது எல்லாமே அந்தந்த டாபிக் நம்ம கவர் பண்ணும்போது இதோட யூஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் இப்போ கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லிடுறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம சூப்பர்னா என்ன, திஸ்னா என்ன, சூப்பர் எப்படி யூஸ் பண்ணுறது, திஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த சூப்பர் திஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டாரையுமே எப்படி கால் பண்ணுறது, ஃபைனல்லாம் என்ன, இது எல்லாத்தையும் மட்டும் இப்போ பார்த்துருவோம். பிகாஸ் இதை வந்து நம்ம ஊப்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். ஸோ அதனால் இதை வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா. ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ். ஸோ இந்த ஆக்சஸ் மாடிஃபயரில் 4 டைப்ஸ் ஆஃப் மாடிஃபயர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த 4 டைப்ஸ் ஆஃப் மாடிஃபயர்ஸ் என்னென்னது, பப்ளிக் அண்ட் தென் ப்ரொடெக்டட், டிஃபால்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரைவேட். ஸோ இது எல்லாமுமே என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் தான். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆக்சஸ் மாடிஃபயர், இது எல்லாமே ஆக்சஸ் மாடிஃபயர். ஆக்சஸ் மாடிஃபயர் அப்படின்னா அதோட விசிபிலிட்டி எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக. நான் ஆக்சஸ் மாடிஃபயர் அப்படின்னும் போது அதுக்கு விசிபிலிட்டிலாம் கிடையாது, பட் அந்த கீவேர்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஒர்க் இருக்கும். ஸோ நான் ஆக்சஸ் மாடிஃபயர். ஸோ நான் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, வேரியபிள் ஸ்டாட்டிக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக்ன்றது, ஸோ ஃபைனல்னு ஒரு கீவேர்டு இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட். ஸோ ஊப்ஸில் அப்ஸ்ட்ராக்ஷன் இனிமேல் தான் பார்க்க போகிறோம், அங்கே அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டை பார்ப்போம். அண்ட் தென் சிங்க்ரோனைஸ்ட். ஸோ சிங்க்ரோனைஸ்ட், ஸோ டிரான்சியன்ட்டு, ஸோ டிரான்சியன்ட்னு ஒரு கீவேர்டு இருக்குது, வாலடைல். ஸோ இந்த மாதிரி வந்து இதுவும் நான் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். ஓகேவா. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்டிக் பார்த்துருக்கோம். ஸ்டாட்டிக் அப்படின்றது எனக்கு கிளாஸ் எல்லாமே லோட் ஆகும்போது மெமரி அலோகேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்ட் பார்த்துருக்கோம். ஃபைனல் இன்னைக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்டெல்லாம் அப்ஸ்ட்ராக்ஷனில் பார்ப்போம். அண்ட் தென் இந்த சிங்க்ரோனைஸ்டு, டிரான்சியன்ட் இது எல்லாமே அடுத்தடுத்த டாபிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அங்கே இதெல்லாம் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நான் ஆக்சஸ் மாடிஃபயர். அண்ட் தென் மெமரிஸ் அண்ட் தென் ஆப்ஜெக்ட். இது ரிலேட்டடாக பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் அண்ட் மெமரி. ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே ஒரு சில கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நியூ அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. ஓகேவா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இது வந்து என்னோட ரெஃபரன்ஸில் ஸ்டோர் ஆகிருக்க ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் நல். ஸோ நல் அப்படின்றதும் ஒரு கீவேர்டு தான். இது வந்து ஆப்ஜெக்டோட டிஃபால்ட் வேல்யூவும் கூட. ஓகேவா. ஸோ இது அண்ட் தென் அசெட். ஸோ இது எல்லாமே ஆப்ஜெக்ட் அண்ட் மெமரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நம்ம பேக்கேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. பேக்கேஜ் யூஸ் பண்ணும்போது பேக்கேஜ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ பேக்கேஜ் அப்படின்றதும் கீவேர்டு தான். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஒரு பேக்கேஜில் இருக்கிறத உங்கள் கிளாஸில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுவீங்க. அப்போ இம்போர்ட் அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ அதுவும் ஒரு கீவேர்டு தான். இம்போர்ட்டு, மாடியூல். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே பேக்கேஜஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். ஓகேவா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஜாவாவோட ரிசர்வ்டு லிட்ரல்ஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரூ, ஃபால்ஸ், நல்லன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பூலியனோட டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதையுமே வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸாக சொல்லுவாங்க, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்றத. அந்த ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றது பூலியனுக்கான வேல்யூ தான். பட் அந்த ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னுமே வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எதையும் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அது அண்ட் தென் அன்யூஸ்டு கீவேர்ட்ஸாக வந்து கோ டு கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கீவேர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஜாவாவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் யூசர் டிஃபைன்டாக நீங்கள் எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளாஸோட நேமை நான் ஷார்ட்னு கொடுக்கலாமான்னா கொடுக்கக்கூடாது. பிகாஸ் ஜாவாவில் அந்த மாதிரி ஒரு ரிசர்வ்டு வேர்ட் இருக்குது. அதை நீங்கள் யூசர் டிஃபைன்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா.
ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் அப்படின்றது. இப்போ ரீசெண்டாக நம்ம ஊப்ஸில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, பாலிமார்பிசம் பார்த்தோம், ஊப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம், அண்ட் தென் இன்ஹெரிட்டன்ஸ், இது 3 பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னும் போதே பேரண்ட் சைல்டு. இப்போ வந்து நீங்கள் பேரண்ட்லேயும் சைல்டுலேயும் ஒரே மாதிரியான நேம்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க ஃபீல்டுக்கும் மெத்தட்ஸ்க்கும் அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்மளால் செப்பரேட்டாக கால் பண்ண முடியுமானா கால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சூப்பர் திஸ் அப்படின்ற கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்டார்லேயுமே வந்து எனக்கு பேரண்ட்டுக்கு எப்படி வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் நான் இப்போ ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு ஏ அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் தென் நான் வந்து ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், வாய்டு மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நான் மெத்தட் வழியாக வேல்யூவை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்குறேன்னு வைங்க. ஏ அப்படின்றது இந்த பேராமீட்டரில் இருக்கக்கூடிய வேரியபிள். அதை வந்து எதுக்கு அசைன் பண்ணோம் அப்படின்னா என்னோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணோம். இந்த ஏக்கு என்ன வேல்யூ எனக்கு அசைன் ஆகுதோ அந்த வேல்யூவை என்னோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏ ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தா அசைன் ஆகுமானா அசைன் ஆகாது. இப்போ வந்து நான் டெமோ OB ஈக்குவல் டு நியூ டெமோ ஆஃப். ஸோ இந்த மாதிரி என்னோட கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டு அந்த மெத்தடை ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணிடுறேன். ஸோ ஓபி டாட் மெத்தடை கால் பண்ணி நான் வந்து 10ன்றதை பாஸ் பண்ணுறேன். அப்போ 10 அப்படின்ற வேல்யூ போயிட்டு எனக்கு ஏன்ற வேரியபிளுக்கு ஸ்டோர் ஆகும். இங்கே நான் ஏ ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஏக்கு வந்து வேல்யூ அசைன் ஆகிருக்குமா அப்படின்னா அசைன் ஆகிருக்காது. ஸோ இப்போ நான் ஓபி டாட் ஏன்னு கொடுத்துருக்கேன்னு வைங்க. இப்போ இது எனக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ 0 அப்படின்றது தான் வரும். ஏன் அப்படின்னா என்னோட இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு வேல்யூ போயிட்டு அசைன் ஆகலை, அதனால தான் வந்து எனக்கு டிஃபால்ட் வேல்யூ எனக்கு 0 அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஏன் வந்து அசைன் ஆகலை, நான் தான் அசைன் பண்ணியிருக்கேனே அப்படின்னா அசைன் பண்ணியிருக்கோம். பட் என்னோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட நேமும் ஏ தான், என்னோட லோக்கல் வேரியபிளோட நேமும் ஏ தான். அப்போது நான் அசைன் பண்ணது லோக்கல் வேரியபிளுக்கு தான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஏ ஈக்குவல் டு ஏன்னும் போது இங்கே ரைட்டில் கொடுக்குற வேல்யூவை லெஃப்ட்டுக்கு அசைன் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள் ஃபஸ்ட்டு பிளாக்குள்ளே அது எங்கே இருக்கோ அந்த பிளாக் லெவலில் இருக்கா அப்படின்றத பார்க்கும். ஸோ அப்போது எனக்கு இந்த பிளாக்லேயே ஒரு வேரியபிள் இருக்கா ஏன்னு, அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா அதோட வேல்யூவை எடுத்து அதே லோக்கல் வேரியபிளுக்கே அசைன் பண்ணிக்குது. வெளியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு எனக்கு அசைன் பண்ணலை. அப்போது ஏக்கு தான் எனக்கு அசைன் பண்ணும், ஆனால் லோக்கல் வேரியபிள் ஏக்கு அசைன் பண்ணக்கூடாது. கிளாஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு போயிட்டு எனக்கு வேல்யூவை அசைன் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா திஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போது திஸ் டாட் ஏன்னு நான் கொடுக்கும்போது இப்போ நான் இதே ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். கீழே வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். லோக்கல் வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியாது இல்லையா, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணியிருக்கேன். ஸோ 10ன்னு இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகுதா, ஏன்னா இப்போ நான் திஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது திஸ்ன்ற கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா திஸ் டாட் ஏ, திஸ் அப்படின்னாலே கரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ்னு அர்த்தம். கரண்ட் கிளாஸ் என்னது டெமோ. ஸோ அப்போ டெமோ கிளாஸில் இருக்கக்கூடிய ஏன்ற வேரியபிளுக்கு போயிட்டு எனக்கு என்ன பண்ணும், வேல்யூவை அசைன் பண்ணும். லோக்கலாக ஏ இருக்கான்னு எனக்கு தேடவே தேடாது. டேரெக்டாக கிளாஸ் லெவலில் போய் கிளாஸில் ஏ இருக்கா அப்படின்னு பார்த்து கிளாஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஏக்கு எனக்கு வேல்யூவை அசைன் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த திஸ்ன்றதை எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த லோக்கல் வேரியபிளோட நேமும் அண்ட் தென் என்னோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட நேமும் ஒரே மாதிரி இருக்கும்போது, அதாவது கரண்ட் கிளாஸில் நீங்கள் ஒரே மாதிரியான நேம் கொடுத்து மெத்தட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் எனக்கு நேம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இந்த பிரச்சனையே வராது. இப்போ வந்து நான் இங்கே A1ன்னு வச்சுருறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் அசைன் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு A1ன்னு தான் அசைன் பண்ணுவேன். இப்போ நான் வேல்யூ ஏதாச்சும் மாற்றி கொடுக்குறேன் 100. ஓகேவா? இப்போ A1 ஈக்குவல் டு A1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 100 அப்படின்றது போய் A1க்கு அசைன் ஆகுது. இங்கே அந்த வேல்யூவை ஏக்கு அசைன் பண்ண சொல்கிறோம். ஏன்றது ஃபஸ்ட்டு இந்த பிளாக்ல இருக்கான்னு தேடும். ஏன்றது இந்த பிளாக்ல இல்லையா, அதுக்கப்புறம் தான் அவுட் சைட் த பிளாக் போயிட்டு எனக்கு தேடும் ஏன்ற வேரியபிள் இருக்கான்னு. அவுட் சைட் த பிளாக் எனக்கு ஏன்ற வேரியபிள் இருக்கா, அதுவும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான், என்னால் டேரெக்டாக மெத்தட்குள்ளே அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போது அந்த வேரியபிளுக்கு போய் எனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா அசைன் பண்ணிடும். இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு ஏவோட வேல்யூ 100 பிரிண்ட் ஆகுமானா பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ உங்கள் கிளாஸில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்
ஒரே கிளாஸில் ஒரே மாதிரியான நேமில் இருக்குது அப்படின்னும் போது அப்போ தான் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா திஸ்ன்றது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஏவை பாயிண்ட் பண்ணு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த திஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து திஸ் அப்படின்ற கீவேர்ட். சூப்பர் அப்படின்னும் போது அது பேரண்ட் கிளாஸை வந்து எனக்கு பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு பேரண்ட் கிளாஸ் வைக்கிறேன்னு வைங்க. ஸோ கிளாஸ் பேரண்ட் கிளாஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ பேரண்ட் கிளாஸ்னால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணுமா? ஸோ எக்ஸ்டென்ஸ் பேரண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு a ஈக்குவல் டு 10. இங்கேயும் என்னால் ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். இது வேறு ஒரு கிளாஸு, இது வேறு ஒரு கிளாஸ். ஒரே கிளாஸில் ஒரே நேமில் தான் நம்மளால் கொடுக்க முடியாது. இன்ட்டு a ஈக்குவல் டு 20, 10, 100. நான் வேறு எதாவது கொடுக்குறேன்னா இப்போ எனக்கு எரர் வருதா? 7 இங்கே கொடுத்துருக்குமே, இது மட்டும் எப்படி பாசிபிள் அப்படின்னா இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இது லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்னும் போது ஒன்லி இன்சைட் த பிளாக், அவுட் சைட் த பிளாக் கிடையாது. அதனால் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஏன்னு கொடுத்தப்போ எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா எந்த ஒரு எரரும் வரல. ஆமாவா? ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அப்போது ஒரே கிளாஸில் ரெண்டுமே இன்ஸ்டன்ஸாவோ இல்லை ரெண்டுமே லோக்கலாவோ அந்த மாதிரி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. பட் லோக்கலாக ஒன்று இன்ஸ்டன்ஸாக ஒன்று அந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது வேணால் நேமை நம்ம ஒரே மாதிரி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எனக்கு எரர் வருதா? இந்த மாதிரி கொடுக்க முடியாது. இப்போ நான் கொடுத்துருக்கிறது வேறு வேறு கிளாஸ். இது பேரண்ட்டோட சைல்டு தானே, பேரண்ட்டோட பிஹேவியர் எல்லாம் இதுக்கும் பிஹேவியர் தான். அப்போ ஏன்னு இதுலேயும் ஒரு வேல்யூ இருக்குமே அப்படின்னா இருக்குதான். ஆனால் இது வேற ஒரு கிளாஸு, இது ஒரு வேறு கிளாஸு. ஸோ இங்கே இன்ட்டுன்னு கொடுத்து நான் மறுபடியும் புதுசாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10ன்றது பேரண்ட் கிளாஸோட ஏ, அண்ட் தென் இது வந்து எனக்கு சைல்டோட ஏ. ஓகேவா? இப்போ நீங்கள் ஏவை கால் பண்ணிங்கன்னா, சப்போஸ் நான் வேல்யூலாம் கொடுத்து அசைன் பண்ணலை, நான் டேரெக்டாகவே இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, 100. ஸோ பேரண்ட் கிளாஸில் ஏவோட வேல்யூ 10ன்னு வச்சுருக்கேன், சைல்டு கிளாஸில் ஏவோட வேல்யூ என்ன வச்சுருக்கேன், 100ன்னு வச்சுருக்கேன். இப்போ ஓபி டாட் ஏன்னு நான் கால் பண்ணும்போது அது எனக்கு சைல்டோட வேல்யூ தான் கொண்டு வரும், பேரண்ட்டோட வேல்யூவை கொண்டு வராது. ஸோ எனக்கு வந்திருக்கா சைல்டோட வேல்யூ தான் கொண்டு வந்திருக்கு. அப்போ எனக்கு பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ தான் என்ன யூஸ் பண்ணுவோம், சூப்பர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இங்கே மெத்தடுக்குள்ளேயே நான் வந்து ஏன்னு கால் பண்ணுறேன், அது எனக்கு போய் பேரண்ட்டில் இருக்கிறது கால் பண்ணாது அப்படின்னா கால் பண்ணாது. நீங்கள் அசைன் பண்ணுறதா இருந்தாலும் பிரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கால் பண்ணுறீங்க எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு எங்கே கால் பண்ணுறீங்களோ எங்கே அசைன் பண்ணுறீங்களோ அந்த பிளாக் லெவலில் அது இருக்கான்னு தேடும். அங்கே இல்லைன்னா அதுக்கு அடுத்த பிளாக் லெவலில் தேடும். அங்கேயும் இல்லைன்னா தான் பேரண்ட்டில் போய் தேடும். ஸோ அப்போது ஏ அப்படின்றது எனக்கு இங்கே இருக்கா, எனக்கு அதை தான் கால் பண்ணும் பேராமீட்டரில் வர்றது. சப்போஸ் நான் இதை வந்து நேம் சேஞ்ச் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க A1ன்னு, அப்போ இந்த பிளாக் லெவலில் ஏன்ற ஒரு வேரியபிள் இல்லை. அப்போ அவுட் சைட் த பிளாக் அடுத்த பிளாக்ல தேடும். அடுத்த பிளாக் எனக்கு ஏ இதே கிளாஸில் இருக்கா, அப்போ இப்போவும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சைல்டோட ஏவை தான் எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணும், பேரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏவை அது எடுத்துகிட்டு வராது. ஓகேவா? ஸோ இப்போ நான் மெத்தடுக்குள்ளே ஏவை பிரிண்ட் பண்ணும்போதும் மெத்தடும் எனக்கு என்ன பண்ணியிருக்கு, சைல்டோட ஏவை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு, பேரண்ட்டோட ஏவை கொண்டு வரல. ஸோ இந்த மாதிரி எனக்கு தான் எனக்கு எடுத்துகிட்டு வரும். அப்போது எனக்கு பேரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏவை கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே சூப்பர் யூஸ் பண்ணுவோம். ஸோ சூப்பர் டாட் ஏ. ஸோ சூப்பர் அப்படின்றது பேரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ். ஸோ அப்போ சைல்டுலேயும் பேரண்ட்லேயும் ஒரே மாதிரி நேமில் ஃபீல்ட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இருக்குன்னும் போது சூப்பர் யூஸ் பண்ணி கால் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ சூப்பர் டாட் ஏன்னு நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துருக்கா, ஸோ இந்த மாதிரி எனக்கு கால் ஆகி வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பேரண்ட்டோட மெத்தடையும் நம்ம கால் பண்ணியிருக்கோம். எப்போ ஓவர் ரைட் பண்ணும்போது, லாஸ்ட் வீடியோவில் ஓவர் ரைட் பண்ணும்போது பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தடும் வேணும், சைல்டோட மெத்தடும் கால் பண்ணணும்னா என்ன பண்ணோம், சூப்பர் டாட் மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி திஸ் யூஸ் பண்ணியும் கரண்ட் கிளாஸோட மெத்தட்ஸையும் நம்மளால் பாயிண்ட் பண்ண முடியும். அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டர்லேயும் இதே தான். சூப்பர் திஸ் அப்படின்றது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா திஸ்ன்றது கரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறதுக்காக, சூப்பர் அப்படின்றது பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கால் ஆகும் சூப்பர் யூஸ் பண்ணி அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டர் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கும்போதும் வந்து நம்ம சைல்டோட ஆப்ஜெக்ட் எனக்கு பேரண்ட் கட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கும்போதுமே வந்து
சைல்டுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஆனால் வந்து எனக்கு பேரண்டோட பிஹேவியரையும் கால் பண்ண முடியுது. அது ஏன் அப்படின்னா பேரண்டோட கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு டிஃபால்ட்டாக கால் ஆகும் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம் இல்லையா. வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் அண்ட் தென் கிளாஸ் எல்லாத்துக்குமே இந்த கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். வேரியபிளுக்கு, மெத்தட்ஸ்க்கு அண்ட் தென் கிளாஸ் இது மூணுத்துக்குமே என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபைனல் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க. வேரியபிளுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேரியபிளை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. we cannot change. வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ சேஞ்ச் பண்ண முடியாது, ரீஇனிஷியலைஸ் பண்ண முடியாது, ரீஅசைன் பண்ண முடியாது, டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. மெத்தடு கொடுத்துட்டிங்கன்னா ஓவர்ரைட் பண்ண முடியாது. cannot override. கிளாஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேரியபிளை ஃபைனலாக கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக கொடுத்துட்டு வேரியபிளுக்கான வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ இங்கே மெத்தடே இல்லை. ஸோ இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து வேரியபிளை உங்களால் இனிஷியலைஸ் பண்ண முடியும், பட் டிக்ளேர் பண்ண முடியாது. ஏன் டிக்ளேர் பண்ண முடியாது அப்படின்னா ஃபைனல்னு கொடுத்துட்டிங்கனாலே அது கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியாது. ஏன்னா டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூ இல்லை இல்லையா. ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்னும் போது அதுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூவை நீங்கள் கொடுத்துருக்கணும். அது மாதிரி கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண விடாது. இப்போ நான் வேல்யூவே கொடுக்கல இல்லையா, அதனால எனக்கு எரர் காட்டுது. ஸோ அப்போது ஃபைனலாக வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதை நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ அப்போது ஃபைனல் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 8 நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஏவோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ எனக்கு இந்த லைனில் எனக்கு எரர் காட்டுதா, உள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏவோட வேல்யூவை ரீஅசைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆமாம் தானே. ஸோ அப்போ எனக்கு எரர் காட்டுது. ஸோ ரிமூவ் ஃபைனல் மாடிஃபையர்னு சொல்லுது. ஏன்னா இது ஃபைனலாக இல்லை அப்படின்னா ஏக்கு வேல்யூ நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணலாம், அதை ரீஅசைன் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் ஃபைனலாக கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது கொடுக்குற வேல்யூ தான் கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சேஞ்சே பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அதனால தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எரர் வருது. ஸோ இது வந்து ஃபைனல் வந்து நீங்கள் வேரியபிளுக்கு யூஸ் பண்ணும்போது சப்போஸ் நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன், அந்த மெத்தடை வந்து எனக்கு ஓவர்ரைட் பண்ணவே அலோவ் பண்ணக்கூடாது. அந்த மெத்தடை எனக்கு கான்ஸ்டண்ட்டாக மாற்றணும், அதில் இனிமேல் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போது மெத்தடை ஃபைனலாக வைப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஸ்ட்ரக்சரில் நான் மேலே மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்க, இல்லாட்டி வேறு. ஸோ வாய்டு சாம்பிள்னு நான் ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த மெத்தடுக்குள்ளே நான் ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன், ஹாய். ஸோ இப்போ இதை வந்து நான் இந்த மெத்தடை ஓவர்ரைட் பண்ணி மெத்தடோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும். சைல்டில் தானே ஓவர்ரைட் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெத்தடை ஓவர்ரைட் பண்ணுறேன். ஸோ வாய்டு சாம்பிள் நான் வந்து பிஹேவியரை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே வந்து ஹலோ. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இது ஓவர் ரைடு இல்லையா. இப்போ இந்த மெத்தடோட பிஹேவியரை கான்ஸ்டண்ட்டாக மாற்றணும், இந்த மெத்தடோட பிஹேவியரை வந்து இனிமேல் சேஞ்ச் பண்ணக்கூடாது யாரும் அப்படின்னா அப்போ தான் என்ன பண்ணுவீங்கன்னா இதை ஃபைனலாக வைப்பீங்க. ஸோ அப்போ இந்த மெத்தடை நான் ஃபைனலாக வச்சதும் இங்கே எனக்கு எரர் வருதா. ஸோ ஃபைனல் மாடிஃபையரை ரிமூவ் பண்ணுங்கள் பேரண்ட் கிளாஸில் இந்த மெத்தட்லன்னு. ஸோ அப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து மெத்தடை ஃபைனலாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, மெத்தடை ஓவர் ரைட் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ ஃபைனல்னு கொடுத்துட்டிங்கனாலே அது கான்ஸ்டன்ட். அதை மாடிஃபை பண்ணுறதுக்கான சான்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எதையுமே உங்களால் பண்ண முடியாது. ஓகேவா. இப்போ கிளாஸு, ஸோ கிளாஸில் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எங்கேயும் எனக்கு அலோவ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த கிளாஸை ஃபைனலாக மாற்றினேன் அப்படின்னா இந்த கிளாஸ் கான்ஸ்டண்ட்டாக. அப்போது இதில் இருக்க மெத்தட்ஸையுமே வந்து எனக்கு அலோவ் பண்ணக்கூடாது ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு. இதையுமே வந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரி மாற்றணும் அப்படின்னா இந்த கிளாஸை நான் ஃபைனலாக வச்சுக்கிறேன். ஸோ அப்போது கிளாஸை நான் ஃபைனலாக வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ண விடாதுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண விடாது. எனக்கு எரர் வருதா, பிகாஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட கிளாஸில் இருக்க பிஹேவியர்லாம் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும் மெத்தடை ஓவர்ரைட் பண்ணி. ஸோ என்னோட கிளாஸை நான் வந்து ஃபைனலாக வச்சுட்டேன்னா அது என்ன பண்ணாது,
எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண விடாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபைனல் அப்படின்ற கீவேர்ட். ஸோ நீங்கள் ஃபைனல் அப்படின்ற கீவேர்டை உங்கள் கிளாஸ்க்கு, மெத்தட்ஸ்க்கு அண்ட் வேரியபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை நம்மளால் பண்ண முடியாது. வேரியபிள் அப்படின்னா வேரியபிளை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், ரீஇனிஷியலைஸ் பண்ணுவோம், ரீஅசைன் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய பண்ணுவோம், டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா? இது எதையுமே வந்து ஃபைனலாக வச்சுட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஒரே ஒரு வேல்யூ கொடுத்து இனிஷியலைஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் தென் மெத்தட் அப்படின்னும் போது மெத்தடை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணி பிஹேவியரை சேஞ்ச் பண்ணலாம். ஃபைனலாக வச்சிட்டிங்கன்னா அதையும் பண்ண முடியாது. கிளாஸ் அப்படின்னா கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு ஒரு கிளாஸ்க்கு உங்களால் ஷேர் பண்ண முடியும். ஆனால் அந்த கிளாஸில் மெத்தட்ஸ் இருக்குன்னா மெத்தட்ஸையும் வந்து உங்களால் ஓவர் ரைட் பண்ண முடியும். ஆனால் ஃபைனலாக வச்சுட்டா உங்களால் எக்ஸ்டெண்டே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபைனல்னு அப்படின்ற கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைனலில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து ஃபைனல்ன்ற கீவேர்ட். ஸோ இது இல்லாமல் நீங்கள் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் புதுசாக இன்றைக்கி இங்கே பார்த்துருக்கீங்களோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே அந்த கீவேர்டுக்கான ஒர்க் என்ன அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஜாவாவில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ கன்ஸ்ட்ரக்டாரில் சூப்பர் ஆஃப் திஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்டார், பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டார், சைல்டு கன்ஸ்ட்ரக்டாரை கால் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நான் எப்போ சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் செயினிங் கன்ஸ்ட்ரக்டார்னா என்ன அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல வந்து திஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம், சூப்பர் ஆஃப் எப்படி யூஸ் பண்ணுவோம், இன்னும் நிறைய அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கீவேர்ட்ஸ். ஸோ இது வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்றது.